நான் உயிர் தெழுந்தே 3 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த நிலையில நீங்க ஏன் என்ன நீங்க நம்பல அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறார். இன்னைக்கு நற்செய்தியில இயேசு ஆண்டவர் எம்மாவுக்கு போய்கொண்டிருந்த 2 சீடர்களை வழியில் சந்திக்கிறாரு. வழியில் சந்திக்கிற வேளையில் அவர்களால் இயேசு ஆண்டவரை காண முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் கட்டப்பட்டு இருந்தன அப்படி என்கின்ற ஒரு நிலை. இது குறித்து ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்கள் கட்டப்பட்டு இருந்த நிலை அப்படின்னா, இயேசு ஆண்டவர் வாழ்ந்த அந்த பகுதியில் எப்போதுமே இந்த மண் புயல் வரும். அப்போ மண் புயல் வர்ற நேரத்தில் மண் எல்லாம் கண்ணுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படி என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, உடம்பு பூராக சுற்றி கட்டிடுவாங்க. இந்த கண் மாத்திரம் ஒரு கொஞ்சம் தெரியக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் அது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த புயலை தாங்கி கொள்ள முடியாது. தலை, உடம்பு, எல்லா இடமும், மூக்கு எல்லாமே கட்டியிருப்பாங்க. இந்த கண்கள் மாத்திரம்தான் தெரியும். அப்போது நல்லா பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்க, எருசலேமிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நடந்து வர்றாங்க. அப்படி நடந்து வர்ற நேரத்தில் ஒரு வேளையில் மண் புயலாக இருந்திருக்கலாம். அப்போ அவங்க தங்களை சுற்றி கட்டிக்கிட்டு வந்திருக்கலாம். வழியில் தான் இயேசு ஆண்டவர் இவர்களை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற வேளையில் அவரும் அப்படி வந்திருக்கணும், இவர்களை போன்று உடம்பெல்லாம் சுற்றி கட்டிக்கிட்டு வந்திருக்கணும். அப்படி வந்த வேளையில் இவர்களால் இயேசுவை காண முடியலை. ஆகவே இவர்களது கண்கள் கட்டப்பட்டு இருந்தன. ஆனால் இந்த இடத்துல நான் இன்றைக்கி சொல்ல இருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த எம்மா ஊரில் போனதும் இயேசுவை கண்டுக்கிட்டாங்க இல்லையா? இப்போ இயேசு எப்படி கண்டிருப்பாங்க? அவங்க சாப்பிட உட்கார்ந்த வேளையில் இயேசு ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், தன்னுடைய கட்டி இருந்த துணிகளை எல்லாவற்றையும் அப்படி கழற்றி விட்டு தானே உட்கார்ந்துருப்பார். அந்த வேளையில் அவர்கள் இயேசுவை கண்டிருப்பாங்க. அப்போது இயேசு ஆண்டவர் அவர்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னை பற்றி சொல்லி இருக்கிறேன். என்னை பற்றி எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு காரியங்களை கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் நீங்கள் இதுவரைக்கும் நம்பலை? ஏற்கனவே மகதலேன் மரியாள் மூலமாக நான் வெளிப்படுத்திட்டேன், நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. பேதுருவானவர் மூலமாக நான் வெளிப்படுத்திட்டேன், யோவான் மூலமாக வெளிப்படுத்திட்டேன். இப்படியெல்லாம் வெளிப்படுத்தியும் கூட இன்றைக்கி 3 நாட்கள் ஆயிடுச்சுது. நான் உயிர் தெழுந்தே 3 நாட்கள் ஆயிடுச்சுது. இந்த நிலையில் நீங்கள் ஏன் என்ன நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லி தான் இயேசு கேட்கிறாரு. எம்மாவு பயணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பயணமாகும். அதாவது நாம் எல்லாரும் பயணித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். வழியில் இயேசு நம்ம கூட வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த நேரம் நான் பிரசங்கம் பண்ணுற வேளையில் கூட இயேசு ஆண்டவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், என்னுடைய கண்களுக்கு அவர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அருகில் தான் இருக்கிறார். ஏன்னா இந்த செய்தியை சொல்ல வைப்பதே அவர்தான். இது என்னுடைய நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. அவர் என் கூட இருக்கிறபடியால் தான் நான் உங்ககிட்ட இந்த செய்தியை பகிர்ந்துக்கிறேன். அப்போ இயேசு ஆண்டவர் எல்லா வேளையிலும் இருக்கிறாரு. நான் நன்மையான காரியங்கள் பண்ணுகிற பொழுதும் சரி, நான் தப்பான காரியங்கள் பண்ணுகிற நேரமும் சரி, அவர் என் கூடவே இருக்கிறார். எல்லா வேளையிலும் என் கூட இருக்கின்றார். அப்படி இருக்கின்றவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எதற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறார்? நான் தப்பு பண்ணுகின்ற பொழுது என்னை தண்டிப்பதற்காக இல்லை. அந்த தப்பை உணர்ந்து நான் அவர்கிட்ட திருந்தி வரணும் அப்படி என்பதற்காக. அன்னைக்கு அந்த எம்மாவூருக்கு போன சீடர்கள், அவருடைய தப்பு என்ன? இயேசு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்த காரியங்களை மறந்து போனது, அதை ஏற்றுக்காமல் போனது. அதை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் வழியோரம் வந்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுபோல தான் நாம் பண்ணக்கூடிய தப்புக்களில் இருந்து நம்மை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கு தான் அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால் தான் அவர் சொன்னார், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் நன்மையின் காரியங்கள் பண்ணுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் மகிழ்வாக அவர் இருக்கின்றார். எனவே அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்பதனை உள்ளத்தில் நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு வாழ்வீர்களாக இருந்தால் இன்றைய நாள் மாத்திரமல்ல, இந்த வருடத்தின் 365 நாட்கள் வசந்தங்களே, வாழ்வின் சிகரங்களே. ஆமென்.